வருஷம் கழிச்சு விஸ்வரூபம் எடுத்து வேற ஒரு அவதாரத்துல இதோ உங்க முன்னாடி. ஐயா ராசா செல்லங்களா, உலகத்திலே உழைச்சவங்களை மேடையில வச்சு அழகு பார்க்கிற ஒரே முதலாளி ரசிகன் தான். வேற லெவல், நீங்க வேற லெவல். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன், சொல்லட்டுமா? சொல்லுவேன். நம்மள பிடிக்காத சில பேர் நம்ம பேச்சு மட்டும் தாண்டி சைலண்டா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு புரியுது. இவர் பெரிய பில்கேட்ஸான்னு கேக்குறீங்க அதானே? ஆனா அடி எனக்கு உண்மையா ஒருத்தரை வெறுக்க தெரியும், பொய்யா ஒருத்தரை நேசிக்கவே தெரியாது. சரவெடி. இப்ப ஜெனரல் ஆடியன்ஸ் உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். எல்லாருக்குமே நம்மள பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட் நான் எடுத்திருந்தேன். இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு விஜயாலாம் நான் வந்து நின்றுக்கவே முடியாது. பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரியும் வேணாம், ஒரே மாதிரி வெறித்தனமா இருக்கும். என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வி கேட்கிற மொத ஆள் நீதான். நீனா பெரிய வசூல் பண்ணுனா? எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு அழகு பார்க்கறதுக்கு தான் பிடிக்கும். என்ன நண்பா? அன்பா இருக்கிறேன் நினைக்கிறேன், அதனாலதான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள். So the moral of the story is, நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது தான் முக்கியம்.